श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं ऋतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनम्। हरि ओम तत्सत्। श्रीमद्भागवत महापुराणं 11வது ஸ்கந்தம் உத்தவ கீத 14வது அத்தியாயத்திலோ உத்தவர் 32 கேள்விகள் கேட்டார். அந்த ஸ்லோகம் கூட கரெக்டாக 32 கிட்ட நிற்கிறது. ஸோ எல்லாமே யமம் என்ன பகவானே, நியமம் என்ன, சமம் தமம், ஓகே, கீர்த்தி என்ன, லாபம் என்ன, நஷ்டம் என்ன, நரக்கம் என்ன, ஸ்வர்க்கம் என்ன, பல கேள்விகள் அப்படி நிறைய கேட்டு இது எல்லாத்துக்கு விருத்தமானது கூட ஆப்போசிட்டும் சொல்லணும் அப்படின்றாரு. ப்ரூஹி விபரீதாம்ச்ச தத்பதே சத்பதே ஏதான் பிரஷ்னான் மம ப்ரூஹி. இந்த பிரஷ்னங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் எனக்கு. கூடவே விபரீதாம்ச்ச அதுக்கு ஆப்போசிட்டாக என்னென்ன అనేది அதையும் சொல்லுங்கோ. சத்புருஷர்களுக்கு வழிகாட்டுற அவர் சத்பதே, சத்துக்கு பதி, சத் புருஷர்களுக்கு பதி, சன்மார்க்கத்தில் பயணிக்கிறவங்களுக்கு பதி, எல்லாருக்கும் வெங்கடாச்சலபதி. வெங்கடமன் என்ன தெரியுமா? ஞாபகம் இருக்கா? வெம்மன்னா பாபம், கட்டனை கட் பண்ணுறது, கல்டிஃபை பண்ணுறதுக்கு பேர். பாப்பத்தினை நீக்கிறவர் வெங்கடாச்சலம், வெங்கடாபதி. அப்புறம் பகவான் 33வது ஸ்லோகத்தில் பதில் சொல்ல தொடங்கினார். ஸ்ரீ பகவானுவாச்ச அஹிம்சா சத்யமஸ்தேயம் சத்யமஸ்தேயம் அசங்கோ ஹ்ரீரசம்சயः ஆஸ்திக்யம் பிரம்மச்சர்யம் ச மௌனம் ஸ்தைர்யம் க்ஷமா பயம் சௌச்சம் ஜபஸ்தபோ ஹோமः ஸ்ரத்தாதித்யம் மதர்ச்சனம் தீர்த்தாடனம் பரார்த்தேஹ துஷ்டிராச்சார்ய சேவனம் ஏதேயமாஸ்ஸ நியமாः உபயோர்த்வாதச ஸ்மிருதாः பும்சாமுபாசிதாஸ்தாத யதா காமம் துஹந்திஹ. ஹே தாத்தா, தமிழ் தாத்தா இல்லை, நான் 3 ஸ்லோகங்களுக்கு சேர்த்து கீழே நின்று சொல்லிகிட்ருக்கேன்.
மூணாவது ஸ்லோகத்தில் பும்சாம் உபாசிதா உபாசிதாக ஓகே தாத்த தாத்தன்னா மை டியர் சைல்டு, மை டியர் சன், அப்படியே நீ அன்பாக கூப்பிடுறது. அது அப்பான்னு கூட குழந்தை கூப்பிடுறது சில இடத்துல சம்ஸ்கிருதத்தில் பார்த்தோம். டீச்சரும் ஸ்டூடெண்ட்டுன்னு கூப்பிடுறதையும் பார்த்தோம். அப்படின்னா எங்கே ஒரு அன்பான ரிலேஷன்ஷிப் இருக்கிறதோ, பக்தனுக்கு கடவுளுக்கு நடுவில், குருவுக்கு சிஷ்யருக்கு நடுவில், அப்பா பிள்ளைக்கு நடுவில் இருக்குது. ஹே தாத்தா, நல்ல விஷயம் கேட்டியே, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன், நல்லவனே, அப்படி பல அர்த்தம். ஹே தாத்தா అనేది அன்பா பாராட்டி கூப்பிடுற வார்த்தை. என்ன சொல்கிறாரு? 12 யமங்கள் 12 நியமங்கள். பதஞ்சலி யோக சூத்திரம் அதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு மறந்துடும். அங்கே 5 நியமம் 5 யமங்கள் தான் சொல்லப்பட்டது. இங்கே வந்து பகவான் 12 லிஸ்ட்டு கொடுக்குறாரு. ஓகே, இதுதான் யமனியமங்கள். எது அதிலும் 12 இருக்கு, இதிலும் 12 இருக்கு. எதெல்லாம் ஆச்சரிக்கிறதுனால அனுசரிக்கிறதுனால லோகத்தில் மனிதர்களுக்கு அவங்க நினைச்ச காமம் நிறைவேறும். யதா காமம் துஹந்திஹி. அதுக்கு துஹந்தன் ஆக்சுவலி பால் கரைக்கிறதுக்கு பேர் துஹந்தி. துக்தா காவோ எங்கே வருது? பகவத்கீதை தியான ஸ்லோகாசில் வருது. துக்தம் பாலுன்னு கரைக்குது. தோஹம் துஹந்தி அதில் வந்து வருது. இந்த யதா காமமான பதத்தை முதல் அர்த்தம் சொல்லிவிட்டு அப்புறம் இந்த 24 அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதே சார், நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க. இப்போ பகவத்கீதை 12வது அத்தியாயத்தில் கூட 16வது அத்தியாயத்தில் கூட சிலது சொல்லியிருக்கீங்க. அதே தான் இருக்கும், வேறு என்ன இருக்கும்? தெய்வீக குணங்கள், சாத்விக குணங்கள்னு நமக்கு எத்தனையோ வாட்டி கேட்டோம், மறுபடியும் கேட்போம். ஆனால் பகவான் கொடுக்குற விளக்கம் வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கி லிஸ்ட்டு முதல்ல. ஸோ இங்கே யதா காமம் அப்படின்னா எது நினச்சா நடக்குமா சார்? ஒருத்தர் சுவாமி சிவானந்தர் கிட்ட கேட்டார், சுவாமிஜி அவங்களெல்லாம் அந்த காலத்தில் ரிஷிகள் விஸ்வாமித்திரர் இவங்களெல்லாம் தபஸ் செய்யும்போது மேனகா அப்படியெல்லாம் பிரத்யக்ஷம் வந்தாங்க இல்லையா, ரொம்ப ஊர்வசி அவங்களெல்லாம் ரிஷிகளுக்கு இப்பவும் வருவாங்கள்ல தபஸ் பண்ணான்னு சொன்னால் சுவாமி சொன்னார், ஆமாம் வருவேன். அப்போ வந்து நான் தபஸ் பண்ணுறேன். மேனகா ரொம்ப ஊர்வசின்னு பார்க்குறது தபஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி யதா காமம்னு அப்புறம் இதில் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, எந்த ஆசை இல்லாமல் இதெல்லாம் அனுசரித்த, நிஷ்காமமாக அனுசரித்த அவனுக்கு மோட்சம். கொஞ்சம் கொஞ்சமாவது கேட்டுக்க வேண்டாமா? நான் எல்லாம் விட்டு கொடுக்கணுமா? கொஞ்சமாவது வச்சுக்கணும் அப்படின்னு காமத்தோட, ஆனால் நல்லதெல்லாம் அனுசரிக்கிறான். என்ன சாஸ்திரம் அப்படி சாய்ஸ் கொடுக்கலன்னு அப்புறம் இப்படி நிறைய பேருக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு இவனு கூட நிஷ்காமத்துக்கு வருவான். முதல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் அப்புறம் இப்படி டீச்சராவது அம்மாவது அப்பாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாதுல. முதல்ல அன்பு வா வா வான்னு சொல்லி அப்புறம் ஒன்று கொடுக்கணும். ஒன்று கொடுக்கணும் 2 பண்ணுவாங்க இல்லையா? அப்போது சரி, சின்ன இந்த ஆசையை வச்சுக்கிட்டு
புண்ணியத்துக்காக பண்ணுறேன், இல்லை எனக்கு எல்லாம் நல்லா இருக்கணும், பகவான் என்ன இதெல்லாம் பண்ணால் நல்லதா, ஓ அப்போ அனுசரிச்சுக்கிறேன் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோடு இந்த தர்மம் இங்கே சொல்ல போகிறதல்ல. என்ன அது தெய்வீ தர்மம், தெய்வீ சம்பத்துன்னா தர்மம். தர்மம்னு என்ன, யார் ஆச்சரிக்கணும், ஆச்சரித்து பண்ணுறது. இட்ஸ் நாட் ஒரு பொருள் இல்லை அங்கே, வால் கிளாக் மாதிரி அங்கே தொங்குறது இல்லை, இல்லைன்னா வால் மேலே எதிர கொட்டேஷன்ஸ் இல்லை, நிறையா கொட்டேஷன்ஸ் எல்லாம் எதுவும் ஸ்கூல்ஸில் அங்கெல்லாம் குழந்தைகளுக்கு எதுவும் அங்கே தாட் ஃபார் த டே எது இது அனுசரித்து அவங்கள யாராவது இருந்தால் தானே. என்ன சொன்னோம், சுவாமி தயானந்தாஸ் ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட், the value is a value when the value of the value is valued by you. Okay, values are not hanging in the sky somewhere, they are followed by the people. அதுக்கு பேர் தர்மம், அதுக்கு பேர் சனாதன தர்மம். அப்படி செஞ்சால் என்னாகும், அதான் தர்ம அர்த்த காமம் அந்த அங்கே வரைக்கும் இருப்பேன். அந்த தர்மத்தை அனுசரித்து நீ இது காமம் அர்த்தம் பண்ணுறதுனால உனக்கு இஹ பர சுகங்கள் வரும். அப்படின்னா யூ ஆர் இன் த ரிலேட்டிவ் பிளேன் பட் இன் எ மச் பெட்டர் வே. பகவத்கீதையில் சொன்ன மாதிரி ஆசுரி குணங்களினால கீழே போக மாட்டேன். அங்கே என்ன சொன்னார், டவுன்ஃபால் அதமயோனிஷு புனః புனः ஜாயந்தே அப்படின்னு இந்த ஸ்லோகம் அர்த்தம் கடைசியில். அந்த லிஸ்ட் என்ன, இப்போது இதுகெல்லாம் அர்த்தம் சொல்ல வேண்டும். முதல்ல லிஸ்ட்டு படிச்சுட்டு அப்புறம் பகவானே சொல்ல போகிறார். அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், அசங்கஹ, இதெல்லாம் எக்ஸ்ட்ரானேது நீங்கள் அப்புறம் சார்ட் அவுட் பண்ணிக்கணும். யம நியமங்களுக்குள்ள எல்லாதே மாதிரி வித்தியாசமாக இருக்கணும். அசங்கஹ, ஹ்ரீஹி, அசஞ்சய. ஓகே, சிலது பேர் கொஞ்சம் ஃபெமிலியராக இல்லாதது மட்டும் சொல்லுவேன். அஹிம்சா தெரியும், சத்தியம் தெரியும், அஸ்தேயம் ஞாபகம் இருக்கா, நான் ஸ்டீலிங். ஓகே, அஸ்தேயம். அசங்க அதையும் தெரியும், ஆசக்தி இல்லாமல் இருக்கிறது. ஹ்ரீஹி என்ன வெக்கப்படுறதுன்னு அர்த்தம், அதுக்கு பகவான் விளக்கம் கொடுப்பார். அசம்சயன்னா அந்த நான் பொசஸிங் நீ எது சொல்லப்பட்டதோ யமாஸில் அபரிக்கிரகம் தான் இங்கே பேர் மாறி சொல்லப்பட்டதே. அசம்சயன்னா சஞ்சில் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, அள்ளி அள்ளி இன்னும் போட்டுக்கூடாது. அதனால அது பேர் சஞ்சித கர்மான்னு. பண்ணி 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 கர்மத்தை சேர்த்து சேர்த்து அங்கே சஞ்சில் போட்டு வச்சுக்கிறேன். அசம்சய. ஆஸ்திக்யம், ஓகே, ஆஸ்திக்ய புத்தி, பகவான் மேல் நம்பிக்கை. பிரம்மச்சரியம், மௌனம், ஸ்தைரியம், க்ஷமா, அபயம், சௌச்சம், ஜபஹ, தபஹ, ஹோமஹ, ஸ்ரத்தா, ஆதித்யம். ஸோ இதெல்லாம் உத்தவர் கேட்ட கேள்வியிலேயே இதெல்லாம் வார்த்தைகள் இருக்கு. பட் ஸ்டில் பகவான் நான் இதெல்லாம் இப்படி பிரிச்சுடுவேன். சரியா, 12. ஆக்சுவலாக அபயம் கேட்டு யமங்கள் 12 முடிஞ்சது அப்படின்னு எடுத்துக்கணும். யமம் இங்கே அபயம்னு சொல்கிற இடத்துல 12 யமங்கள் முடிகிறது. இப்போ அதுக்கப்புறம் சொல்கிறது தான் என்ன, சௌச்சம். பாதஞ்சலி யோக சூத்திரம் சௌச்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, சௌச்சம் கிளீனினஸ், ஜபஹா, தபஹா, ஹோமஹா, ஸ்ரத்தா, ஆதித்யம் கொடுக்கறது, மதர்ச்சனம், தீர்த்தாட்டனம், ஓகே, பர அர்த்த ஈஹ. அப்படின்னா பரோபகாரம் செய்யணுமனே பாவம் இருக்கிறது. பரார்த்த பரோபகாரம். ஈஹன்னா அதிக விரும்புறது, ஆசைப்படுறது. துஷ்டிஹி, பதஞ்சலி அங்கே நியமங்களோ சந்தோஷம். துஷ்டிக்கு இன்னொரு வார்த்தை சந்தோஷம்.
திருப்தியோடு இருக்கிறது. ஆச்சாரிய சேவனம் இதெல்லாம் இங்கே வரைக்கும் கணக்கு போட்டுக்கிட்டால் 12 ஆகும். இதெல்லாம் சநியமாக. இது பும்சாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே லிஸ்டெல்லாம் படிச்சிட்டோம். கடைசி வரைக்கும் அர்த்தம் சொல்லிட்டேன். பும்சாம் மனிதர்கள் எல்லோரும், சந்நியாசிகளும் கிரகஸ்தர்களும் வானப்பிரஸ்தர்களும் பிரம்மச்சாரி எல்லாரும். கொஞ்சம் ஏதோ 2-3 அங்கே ஜாஸ்தி இங்கே கம்மி இப்படி எல்லாம் மாறலாம், அவங்க ஆசிரம இதுக்கு தகுந்த மாதிரி. பட் காமன் இது எல்லாமே யூனிவர்சல் லாஸ், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஓகே, அப்படின்னு லிஸ்ட் பகவான் எனுமரேட் பண்ணார். இனிமேல் அர்த்தம் சொல்லுவார். 36வது ஸ்லோகம். ஷமோ மன்னிஷ்டதா புத்தேஹ தம இந்திரிய சம்யமஹ திதிக்ஷா துக்க சம்மர்ஷஹ ஜிஹ்வோபஸ்தஜயோ த்ருதிஹ. இங்கேருந்து திரும்பி நம்ம ஒரு நம்பர் போட்டுக்கிட்டு பார்த்துட்டு வந்தால் 1 2 அப்படி எதுவும் சொல்லி எனக்கு கணக்கு 35க்கு மேலே அப்படி எல்லாம் வருது. பரவாயில்ல. பட் இங்கேருந்து கவனமாக கேட்கணும். ஒன்றுக்கு அன்றைக்கே சொல்லியிருக்கேன் நான். பகவான் வித்தியாசமான ஒரு டெஃபினேஷன் கொடுப்பார். நாவல் புதுசாக. ஓகே, அப்படின்னா சகஜமாக நம்ம அப்படி அது கேட்டிருக்க மாட்டோம். அந்த மாதிரி இது இப்படி கூட எடுத்துக்கணுமா அப்படி அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அதுதான் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் தி உத்தவ கீதா. அதே கிருஷ்ணர் தான். அதையும் கீதா, இதையும் கீதா, எல்லாமே கீதா. அப்படி இல்லாமல் அது பகவத்கீதா, இது உத்தவ கீதா, அது எது கீதா, இது ஹம்ச கீதா, எல்லாத்திலும் ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு தனி ஸ்பெஷாலிட்டி. ஆச்சரியம் என்னன்னா இந்த உத்தவ கீதையிலேயே 5-6 கீதைகள் வருது. பகவான் ஐ வில் மேக் மை ஜாப் ஈஸி. இது முன்னாடி ஆல்ரெடி அங்கெங்கே சொல்லியிருக்கேன், யாரோ பேசியிருக்காங்க அவங்க, அதே தான். ஸோ ஐ வில் ரிப்பீட் தட், ப்ளேபேக் பண்ணுறேன் அதை. ஓகே, என்ன சொல்கிறாரு இப்போது? ஸ்லோகம் பதங்கள் அப்படி போக மாட்டேன், நான் அர்த்தம் சொல்லுவேன். தமிழில் நமக்கு புரியுமா? ஷமம்னா பொதுவாக மனசாந்தி. மனசு சாந்தி இருந்தால் சமம். அப்படின்னா பகவான் சொல்கிறாரு, மனசு சாந்தமாக இருக்கிறது மட்டும் இல்லை, அந்த சாந்தமாக இருக்கிற புத்தி என மேலே நிஷ்டை ஏற்பட்டு இருக்கிறதுக்கு பேர் சமம். பாருங்க, நிறைய பேர் I am happy, I am peaceful, I am easy go style, lucky go ஏதோ சொல்லுவாங்க. அப்படி ஐ ஒன்ட் பாதர் மச். எதுக்கு அப்படியெல்லாம் இருக்காங்க நிறைய பேர். ஜாலியாக தான் இருப்பாங்க, சிரிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இங்கே அர்த்தம் பார்த்தேன், இந்த மனசு எது மேலே நிஷ்டையாக இருக்கு. ஓகே, ஸோ மனசோடைய ஃபோக்கஸ், அட்டென்ஷன் என்ன மேலே நிஷ்டை, பகவன் மேலே நிஷ்டை இருக்கிறதுக்கு பேர் ஷமம். சரியா? ஏன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது, தூக்கத்தில் கூட பீஸ்ஃபுல் ஆகிறது. ட்ரக்கு போட்டுக்கிட்டான் பீஸ்ஃபுல் ஆகிடும். ஆல்கஹால் குடித்தவனுக்கு வேறு இந்த உலகம் எந்த கஷ்டம் தெரியாது, அப்படிலாம் இருப்பான். எனஸ்தீஷியா கொடுத்தா அவனும் அப்படி. அதே என்ன அப்புறம் இல்லை, யோகி தியானத்தில் உட்காந்துட்டு மனசு இல்லாமல் ஏதோ செய்கிறான் கொஞ்ச நேரம். அந்த போலார் பேர், பனிகட் அங்கே இருக்கிற பனிமலையில் இருக்கிற கரடி மாதிரி, அது 6 மாதம் அப்படியே சமாதி நிலைக்கு போகிறது. பகவத் மேலே லக்னம் ஆகணும், அதுக்கு ஷமம். அப்புறம் தமம் என்ன? இப்போது மேலே பார்த்தீங்கன்னா யம நியமம்னு சொன்னார். அதில் அந்த பெரிய லிஸ்ட் வந்துச்சு.
உத்தவர் வந்து தம ஷமான்னு கூட கேட்டார். இது நம்ம எங்கே கேட்குறோம்? இந்த தம ஷமான்னு இது எங்கே கேட்குறோம் பொதுவாக? வேதாந்தம் படிக்கும் போது சாதன சதுஷ்டய சம்பத்திக்குள்ள விவேக வைராகிய ஷமாதி ஷட்க சம்பத்தி எப்படி மறந்துடுவீங்க? ஷம ஆதி ஷட்கம், ஷமமும் முதலான 6 சேர்த்து ஒரு குரூப். அங்கே தான் ஷம தம உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் அதெல்லாம் வருது. 6 மறக்கக்கூடாது. சாதன சதுஷ்டய சம்பத்தம் அது நம்ம நல்ல மனப்பாடம் பண்ணிக்கணும். பதஞ்சலி அது சொன்னார், அது சொன்னார், அது இருக்கட்டும். இங்கே ஷமதம வேர்ட்ஸ் அவர் யூஸ் பண்ணல. அவர் பகவான் இங்கே சொல்கிறாரு தமம்னா இது பொதுவாக நமக்கு கொடுத்துட்ருக்கிற மீனிங் தான். இந்திரியங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு பேர் தமம். மனசுடைய கட்டுப்பாட்டுக்கு ஷமம்னு சொல்லி அந்த அளவுக்கு முடிச்சுக்கிறோம். இப்போ பகவான் ஆனால் மனசு இந்திரியங்களை நிகிரகம் பண்ணுறதுனால மனசு நிகிரகமாகும். இல்லை மனசு இந்திரியங்களை கூட தொடர்பு வச்சுக்காமல் ஏய் சப்தம் போடாதுங்க சும்மா அப்படி அது பாட்டுக்கு அது அப்படி இருக்கட்டும். அப்போது இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி மனசனை கட்டுப்பாட்டு அந்த சாந்தமான மனசனை பகவான் மேலே திருப்பு, உள்ளக்கு திருப்பு. ஸோ இந்திரிய சம்யமம் தமம். அப்புறம் திதிக்ஷா அதே அர்த்தந்தான் கொடுக்குறாரு. துக்கத்தினை சகிக்கிறது, தாங்கிக்கிறது. துக்கம் வரும்போது முக்கியமாக பிராரப்தம் வந்து நம்மளை போட்டி சுருட்டி அரட்டி எல்லாம் பண்ணும். அந்த துக்கம் வரும்போது அதனை சகிக்கக்கூடிய சக்திக்கு பேர் திதிக்ஷா. ஆனால் விவேக சூடாமணியில் சங்கர பகவத்பாதாள் ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்தாரு. சகனம் சர்வ துக்கானாம், எந்த மாதிரி துக்கம் வந்தால் கூட சகனத்தோட பொறுமையாக பொறுத்துக்கிறது. சகனம் சர்வ துக்கானாம் அப்பிரதீகார பூர்வகம், ரியாக்ட் ஆகக்கூடாது. பிரதீகாரம் பண்ண முயற்சி பண்ணக்கூடாது. அப்பிரதீகார பூர்வகம். பிரதிகாரம் பண்ணல சார், படி வாங்கலை, எனக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுறேன்? உள்ளே கவலைப்பட்டுருக்க. சிந்தா விலாபரஹிதம் அப்படின்னா வெளியிலும் கொட்டலை உள்ளேயும் வச்சுக்கல. என்ன பண்ண? என்னமோ ஆகிப்போச்சு, என்னமோ ஆகிப்போச்சு. I'm not expressed, I'm not suppressed, but I sublimated. அது ஒரு ட்ரிக்கு. எங்களுக்கு வேதாந்தத்தில் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சப்ளிமேஷன் அந்த அர்த்தம் எடுத்துக்கணும். சிந்தாவிலாபரஹிதம் சாதிதிக்ஷா நிகத்யதே. இந்த 3 இருக்கணும். சகனம் சர்வதுக்கானம், அப்பிரதிகாரபூர்வகம், சிந்தாவிலாபரஹிதம். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் தான் திதிக்ஷான்னு சொல்லுவாங்க. மை டியர் ஸ்டூடெண்ட், விவேக சூடாமணி. அடுத்தது த்ருதி அనే பதத்துக்கு அர்த்தம் கொடுக்குறாரு. த்ருதி அப்படின்னா ஸ்டபர்னஸ், ஸ்டடினஸ், ஸ்டடி ஃபாஸ்ட்னஸ் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? த்ருதி. அதில் வந்து த்ருவ, இந்த பக்தனுடைய பேர். த்ருவன்னா ஸ்திரம், துருவமாக இருக்க. அதனால துருவ நட்சத்திரம். துருவமாக சொல்லுன்னா கச்சிதமாக சொல்லுன்னு அர்த்தம். முடிவு பண்ணி சொல்லு, உறுதியாக சொல்லு. துருவப்படுத்தன்னா டிக்ளேர், டிசைடுன்னு அர்த்தம். ஆனால் பகவான் இங்கே என்ன கொடுக்குறாரு அர்த்தம்னா, நாக்கு மேலேயும் ஜனனேந்திரியம் மேலேயும் ஜிஹ்வா அண்ட் உபஸ்தா. ஓகே, the tongue and the reproductive
ஆர்கன். இது ரெண்டுத்து மேலே ஜெயம் இருக்கிறதுக்கு பேர் திருதி. இது இந்த முன்னாடி எங்கேயுமே இந்த அர்த்தம் இப்படி பார்க்கல. ஓகே, ஏன்னா இந்த ரெண்டும் ரொம்ப கஷ்டம் ஜெயிக்கிறது. அதனால தான் அடங்கிட்டா நாளும் அடங்கிடும். ஒரு நாக்கு அது சாப்பாட்டாவது பேச்சாவது ரெண்டு வகையாக. ஓகே, பலது. என்ன சாப்பாட்டு கண்ட்ரோல் இல்லாதனால தான் ரஜோகுணத்தினால தான் காமம் இதெல்லாம் வரும். ஸோ ஜூஹ இந்திரியம் ஜனனி இந்திரியத்தினை ரெண்டுத்தனே கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு பேர் திருதி. அடுத்த ஸ்லோகம் படிப்போம். தண்டன்யாச பரம் தானம் காமத்யாகஸ்தபஸ்மிருதம் ஸ்வபாவ விஜய ஷௌர்யம் சத்யம் ச சமதர்ஷனம். அங்கே தானம் అనేదికి வித்தியாசமான மீனிங்கு. தானம்னா பொதுவாக தானம்தான், சாரிட்டி நம்ம நினைக்கிறது சொல்கிறது. சுற்றி இருக்கிற எந்த பிராணிக்கையும் ஹானி செய்யாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் தானம் பண்ணுறாரு. அதே இப்போ கேட்டதே இல்லை. அப்படி அபயம் கொடுக்கறது, யாரும் நம்மளை பார்த்து பயப்படாமல் அந்த அபயம் நீ கொடுக்கறதுன்னு என்ன, பகவான் மாதிரி இப்படியா கொடுப்போம் அபயம். நம்ம யாருக்கு தொந்தரவு பண்ணாமல் இருந்தாவே அவனால் நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, அவள் ஒன்றும் பண்ண மாட்டான். ஓகே, சில வாட்டி குழந்தைக்குன்னா சின்னது பார்த்து பயம், பூனை குட்டி அது ஒன்றும் பண்ணாதுடா, சாது ஜந்து, அது ஒன்றும் பண்ணாத, தொட்டிப்பார் அப்படின்னு பயம் இல்லை. ஸோ அப்படி எல்லாருக்கும் அபயப்பிரதானம் பண்ணுற மாதிரி நம்முடைய ப்ரெசன்ஸ் இருக்கிறதுன்னா அதுக்கு பேர். அதனால் தனம் கொடுக்கறது தானம் இல்லை, அபயம் கொடுக்கறது தான் தானம். வெரி பியூட்டிஃபுல் மீனிங். எல்லா பிராணிகள் விஷயத்தில், முக்கியமாக மனிதர்களுக்கு முதல்ல அப்படி பயம், அவங்க யாரையும் பயப்படுத்தாது. ஸோ இதுக்கு பேர் தானம். நீ தனம் கொடுத்தா கொடுக்கலன்னாலும் பரவாயில்ல, ஆனால் யாருன்னு கொடுமைப்படுத்தாது, பயப்படுத்தாது. அடுத்தது தபஸ் என்ன அப்படின்னா, எல்லா ஆசைகளையும் எல்லா டிசைர்ஸனையும் விட்டு கொடுக்கறதுக்கு பேர் தான் தபஸ். உபவாசம் விரதங்கள் இருக்கிறது இல்லை. மார்கழி மாதத்தில் காலையில் பச்சை தண்ணியில் குளிக்கிறது மட்டும் இல்லை. தபஸ்ன்னா அதுதானே, ஏதோ ஒன்றும் அன்யூஷுவலாக செல்ஃப் இம்போஸ்டாக ஒரு டிசிப்ளினை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மேலே அனுசரித்தா அதுக்கு பேர் தபஸ். எல்லா நாளும் சாப்பிடுவேன், நான் ஏகாதசி அன்றைக்கி சாப்பிடலை, ஸோ ஐ இம்போஸ்ட் மை செல்ஃப் இன்றைக்கி. அப்படி எல்லாம் இருந்தால் கூட ஆக்சுவலி எதுக்கு அந்த தபஸ் எல்லாம் பண்ணுறேன்? மைண்டுன்னு என்ன ஆகணும்? மைண்டுக்கு என்ன வேணும்? மைண்டு சாந்தமாக இருக்கணும். மைண்டே சாந்தமாக இருக்கிறது இல்லை, அதுக்கு பல ஆசைகள். அதுதான் சொல்கிறாரு, ஆசைகள் எல்லாமே இல்லாமல் மனசுன்னு வச்சுக்கிறதுக்கு பேர் தபஸ். அதுக்கு நீ என்ன பண்ணுவியோ என்ன பண்ணாமல் இருப்பியோ எனக்கு தெரியாது. அதனால் நம்ம அந்த சின்னதெல்லாம் வச்சுக்கிட்டு அது சென்டிமெண்டலாக ஒரு டாக்மா, சென்டிமெண்டல், அப்புறம் அப்படின்னு அதனால் ஒரு சாந்தி நிம்மதி எழுந்து போய் அப்புறம் இது சாப்பிடல ஆனால் வேறே சாப்பிட்றேன், உடம்புக்கு ஒத்துக்கிட்டா சாப்பிடேன், ஏன் இது சாப்பிடாம அது சாப்பிட்டா ஏகாதசி ஆகிடுமா என்ன? சாதம் சாப்பிட மாட்டான், அரிசி ரவை வச்சு உப்புமா பண்ணிடுறோம் பெருமாள் பேர் சொல்லி,
அதில் ஒன்றா கொஞ்சம் நல்ல சட்னி கிட்னி எல்லாம் பட்டினிக்கு தொட்டி சாப்பிடலாம். பொருள் மாற்றுறதில்லை. சரி, அன்றைக்கி அந்த நாளாக இன்றைக்கி சனிக்கிழமை பெருமாள் சாப்பிட்றேன், அதனால் அப்படின்னு ஞாபகம் வந்து அதனால் கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்றதுன்னு அந்த மாதிரி பண்ணி நீ வேலை குறைச்சிக்கிட்டா அந்த குறைச்சிக்கின வேலை நீ பகவானோட ஜபம் தியானத்தில் உபயோகப்படுத்திட்டா அந்த உபாசம் சம்பலம். ஸோ பர்பஸ் இஸ் திஸ். உபவாசங்கள் பண்ணுறது அது மட்டுமே இல்லை. நோம்பு கயிறு கட்டிக்கோ, இல்லை பரவாயில்ல. ஆனால் மனசுன்னு கொண்டு போய் எங்கோ லோக விஷயங்களுக்கு கட்டி கொடுக்குறேன், அதே ஏதோ கொண்டு வந்து கைக்கு அங்கே நோம்பு கயிறுன்னு அது கட்டுக்கிறேன். அடுத்தது சௌரியம் என்ன? சௌரியம், ஓகே, சௌரியம்னா வேலர், பவர். ஜென்ரலாக என்னது? சத்ருக்கள் மீது ஜெயிக்கிறது, ஒரு காம்படிஷனில் ஜெயிக்கிறது, அதெல்லாம் கூட ரொம்ப சௌரியம். தான வீர சூர கர்ண சௌரியா எப்படி அதெல்லாம் வந்து ஒரு ஏதோ அந்த மனுஷனுக்கிட்ட இருக்கிற, ஓகே, ஒரு பாடி பில்டர், ரெஸ்லர் சௌரியம் இருக்குது. கிரிக்கெட் பிளேயரு 100 centuries, so many centuries. அதே சத்ரு மேலே ஜெயந்தானே ஒரு விதத்தில். அடுத்த டீம் மேலே நான் வேர்ல்டு ரெக்கார்டு அந்த பேட்ஸ்மேனுக்கு மேலே ஐ டிட் இட். அவன் அடிச்சல இந்த விதமாக நான் ப்ரூவ் பண்ணுறேன், நீ தோற்று போயிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். அந்த மாதிரி சத்ரு ஜெயம் சௌரியம் இல்லை. உன்னுடைய குரோதம் முதலான அரிஷட் வர்க்கங்களின் ஸ்வபாவத்தை நீ ஜெயிக்கிறதுக்கு பேர் தான் சௌரியம். பார்த்தீங்களா? வாசனைகள் சிலது இருக்கும், போன ஜென்மத்தில் வந்து அப்படி வந்ததில்லை. ஸோ பகவான் வந்து குரோதம் முதலான காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கள் 6 சத்ருகள், அவங்களை ஜெயிச்சுட்டா நீ சௌரியவான், நீ சூரன், வீரன் எல்லாம் சொல்லிக்கலாம். அப்புறம் சத்தியம் என்னன்னு கேட்டார். உண்மை பேசுறது. பகவான் என்ன சொல்கிறார் பார், இதை நான் எப்போ சொல்லியிருப்பேன் வேறு விதத்தில். சத்தியம் பல விதமாக அர்த்தம் பார்க்கணும். எல்லா இடத்துலையும் பரமாத்ம தர்ஷத்தனை, பரமாத்மனை தரிசிக்கிறதுக்கு பேர் சத்தியம். சத்திய பாஷணம் மட்டும் இல்லை. நான் பொய்யே சொல்ல மாட்டா, ஓகே, அது ஒரு பக்கம் அனுசரிக்கிறேன். ஆனால் சத்தியம்னா சத்யவிரதம் சத்ய பரம் திரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதம் ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ருத சத்ய நேத்திரம் சத்யாத்மகம் 9 வாட்டி. அந்த சத்தியத்தின் சரணடைஞ்சு அந்த சத்தியம் என்னன்னு உணர்ந்து அது ஒன்றே ஒன்று சர்வத்திர வியாபிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது பேர் தான் சத்தியம். சத்த எக்ஸிஸ்டன்ஸ், அது சத்தியம். சத்துக்கு அர்த்தம் வேறு என்ன சொல்லியிருக்கோம்? சத்தியம்னா யத் திரிகாலே திஷ்டதி தத் சத்தியம், திரிகால் அபாதித்தம் இது சத்தியம். 3 காலங்களையும் பாதிக்கப்படாத பொருள் ஆத்மா, பிரம்மம், பரமாத்மா, அதுதான் சத்தியம். அடுத்தது ருத்தம் என்னன்னு கேட்டால், பொதுவாக சாஸ்திரத்தில் இந்த 2 பதங்கள் சேர்ந்து உபயோகப்படுத்தப்படும். ருதகும் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்கலம் ஊர்த்வரேதம் விரூபாட்சம். எங்கோ ஓ, வெரி குட். மொட்டு நாராயண சூக்தம். ஓகே, ஏதோ ஒரு சூக்தம், 2 பேர் ஒன்று தானே சார், பரவாயில்ல, 50 marks. ஓகே, புருஷனுக்கு தான் இன்னொரு பேர் நாராயணன், நாராயண பேர் இருந்தால் புருஷன்.
அப்படி தானே? அவங்க ஹஸ்பண்டு பேர் ஒன்று இருக்கு, அவர் தான் புருஷன் சார், அவர் தான் அந்த சுகுமாரன் சார், அவர் தான் அந்த ஆளு சார். ஓகே, சரி. ருத்தம் என்னன்னு சொன்னால், பிரியமான ஹிதமான பேச்சு பேசுறது பேர் ருத்தம். ருத்தம் வதிஷ்யாமி சத்தியம், சத்தியமும் வதிஷ்யாமி ருதம் வதிஷ்யாமி தன்மாமவது தத் வக்தா வருது. பார்த்தேன் 2-3 இடத்துல பார்த்தோம் ருத்தம் சத்தியம். இது உபனிஷத்து டைமில் நான் விவரிச்சிருக்கோம். சில வாட்டி சந்தேகம் வரும், வாட் இஸ் ருத்தம் அண்ட் சத்தியம். வேறு இன்னொரு அர்த்தம் என்ன தோணிச்சு அப்போ சொல்லியிருக்கோன்னா, சத்தியம் என்பது வேத வாக்கு, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் சத்தியம். அதுதான் இங்கே பரமாத்மா. அது தெரிஞ்சுக்கினது அனுபவத்தில் பார்க்கணும், அனுபவத்தில் அது காட்டணும், பிரவர்த்திக்கணும். அப்படி அதுக்கு பேர் ருத்தம். அப்போது அது எப்போ நீ எல்லா சத்தியம் பரமாத்மான்னு பார்க்கத்தையும் அதுக்கப்புறம் கட்டுவான பாஷை, குடும்பப்படுத்த மாதிரி எல்லாம் அப்படியெல்லாம் ஹாட் ஆங்க்ரி இந்த மாதிரி பேச்சு வருமா? அடுத்தவங்களை நஷ்டம் பண்ணுறதுக்காக ஏதாவது சொல்லணுமா? ஹிதமானது தானே பேசணும், பிரியமாக தானே பேசணும். பேசலைன்னாலும் பரவாயில்ல, பேசுறதுன்னா ஹிதமும் பிரியம் அப்படி பேசணும். சில வாட்டி பேசாமல் இருக்கிறது பெட்டர். அப்போது இது பழகிறவை எங்காவது அப்படி பேசினா அதுதான் வாக்தபஸ். இப்போ 17வது அத்தியாயத்தில் அப்புறம் பார்க்க போகிறோம் கீதையில். அப்படின்னு தான் லோகத்தில் வித்வான்சர்கள் எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க ருத்தமன் அதை. அப்புறம் சௌச்சமன்னா என்ன? அதுதான் எங்களுக்கு தெரியும். எக்ஸ்டர்னல் கிளீனினஸ் அண்ட் இன்டர்னல் கிளீனினஸ் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கோம். முதல் சௌச்சம் வரும் நியமத்தில். சௌச்சம் சந்தோஷம் தபஸ் சுவாத்தியாயம் ஈஸ்வர பிரணிதானம். அது இல்லைப்பா, பகவான் என்ன சொல்ல தெரியுமா? லௌகிக வைதிக கர்மங்களை மேலே கர்த்திருவ அபிமானம் இல்லாமல் இருக்கிறது பேர் சௌச்சம். எந்த வைதிகாலாவது ஒத்துக்குவாங்களே? எந்த லௌகிகனை ஒத்துக்குவானா? வைதிகனே ஒத்துக்கலன்னு லௌகிகன் எப்படி ஒத்துக்குவான்? வைதிகன் என்ன? இந்த கர்மகாண்ட நிஷ்டாதி பூஜா புனஸ்காரம் யஜ்ஞானம் கர்த்திருவ அபிமானம் இல்லாமல் ஆம் த டூயர் அనే பாவனை இல்லாமல் இருந்து பண்ணுறதுக்கு பேர் சௌச்சமா. அதே மாதிரி தான் லோகத்தில் லௌகிகளாக இருக்கிறோம் குருஹஸ்தர்கள் எல்லாம் என்ன பண்ண, நானும் பண்ணலை, நான் எதுவுமே பண்ணி இதில் சாதிக்க வேண்டியது எனக்கு ஒன்றும் இல்லை. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்தாரோ, இப்படி வச்சுருக்காரு, இப்படி இருந்துக்கோ கொஞ்ச நாள் அன்னாரு, ஏதோ பிராரப்தமாமா அதை பற்றி எனக்கு தெரியாது. அது மனிஷா பஞ்சகத்தில் 3வது ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. விட்டுடு, பிராரப்தாய சமர்ப்பித்தம் வபு. அப்படி இருக்கிறது பேர் சௌச்சம். நீ சுத்தமாக இருக்கு. ஏன்னா அசுத்ததா இதெல்லாம் எங்கேருந்து வருது? புண்ணிய பாப்பம் எங்கே இருந்தது? கர்மலேருந்து வருது. நீ உனக்கு கர்மம் எப்படி ஒட்டுக்கும்? உனக்கு உன்னோட அக்கௌண்ட்டில் எப்போ வரும்? கர்த்திருவ பாவம் இருக்காது. நான் கர்த்தாவே இல்லை, நான் போக்தாவே இல்லை, ஐ எம் நாட் கிளைமிங். அந்த நிலை அதுதான் ஞானி சந்நியாச ஸ்திதேன்னு சொல்லி பழகணும். அப்படி கர்மத்தியாக கர்த்திருவ போக்திருத்துவ அபிமான தியாகங்கள்னால தான் வாசனாட்சயம் ஏற்படும். வாசனாட்சயம் ஏற்படாத வரைக்கும் படுசே நிறைய இருக்கே, புதுசு சேர்த்துட்டே இருந்தால் அப்புறம் எப்படி தான் க்ளீன் ஆகும்? ஏதோ சத்சங்கம் ஸ்ரவணம் இது சில நல்ல நித்திய நைமித்திக கர்மங்கள்னால வாசனைகள் க்ஷீணம் ஆகும். ஆனால் நீ திரும்பி ஆட் பண்ணிகிட்டே இருந்தால் அப்புறம் எப்படி? திரும்பி அழுக்கு பண்ணுற, திரும்பி க்ளீன் பண்ணுறன்ற, இதுக்கு முடிவே இல்லை. அப்போது ஸோ அதனால் லௌகிக வைதிக கர்மங்களோட கர்த்திருவம் இல்லாமல் இருக்கிறது.
அதனால் ஸ்நானம் பண்ணுறது, சோப் பூசுக்கிறது, செண்டு பூசுக்கிறது, சௌச்சம் இன்டர்னல் எக்ஸ்டர்னல், அதெல்லாம் லோயர் எல்கேஜி. அடுத்தது தியாகம் என்ன? மமகாரத்தனை விடுறது தான் தியாகம். மமகாரத்தனை விடுறது தான் தியாகம் என்றார் பகவான். நான் வீட்டு விட்டுட்டேன், நான் சந்நியாசம் எடுத்துக்கிட்டேன். ஓகே, மமக்காரம் எங்கேருந்து தொடங்கிறது? முதல் சரீரம் எனக்கிட்டேருந்து தொடங்கிறதே. அகங்காரம் இருக்கிறதுனால அந்த அகங்காரம் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறது, இது என்னோட சரீரம், மம சரீரம் இதம். அங்கேருந்து அப்புறம் எல்லாம் வந்து சேரும். அப்போது தியாகம் பண்ணுறதுன்னா தேகாபிமானத்தின் தியாகம் பண்ணுறது, ஜீவாபிமானத்தின் தியாகம் பண்ணுறது. ஓகே, தேகாபிமான தியாக ஏவ சந்நியாசம் ந காஷாய வாசசம் அன்னார் சங்கரர். காஷாய போட்டி இது வீடு விட்டுட்ட, வீட்டுக்கு பதிலில் மட்டத்தில் இருக்கேன், இன்னொரு ஆசிரமத்தில் இருக்கேன். அது யாரெல்லாம் கேட்டாங்க, நீ எங்கே இருந்த என்ன ஆச்சு? இப்போ மமகாரம், அதுதான் தியாகம் என்றார். இந்த 3வது ஸ்லோகம் படித்தானா? ருதம் ச சூன்ருதா வாணி கவிபி பரிகீர்த்திதா கர்மஸ்வசங்கமஷௌச்சம் தியாக சந்நியாச உச்சதே. ஓகே, உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கல, இது படிங்கோ. 39. தர்ம இஷ்டம் தனம் ருணாம் யக்னோஹம் பகவத்தமஹ தக்ஷிணாஞான சந்தேஷஹ பிராணாயாம பரம் பலம். என்னுடைய கணக்குப்படி ஒரு 10-11 முடிச்சிருக்கோம். பரவாயில்ல, நம்பர் அப்படி இப்படி போகட்டும். 12ஆவதாக கணக்கு பண்ணிட்டு இப்போ தர்மம் என்ன அன்னார். சாரி, தனம். தனம் என்ன? இந்த ஸ்லோகத்தில் தர்மம் பற்றி தனியாக வருது, தனம் பற்றியும் தனியாக வருது. ஓகே, தனம் என்ன அப்படின்னா, மனுஷனுக்கு எது தனம்னா தர்மமே தனம். தர்மமே தனம். அதனால தான் ஆசுரி சம்பத்து தான் தர்மம். அந்த ஆசுரி சம்பத் தெய்வ சம்பத்தி, தெய்வ சம்பத்தி தான் தர்மம். அந்த அனுசரிக்கிறதுக்கு பேர் தான் அதெல்லாம் பொக்கிஷம்னு சொல்கிறோம் இல்லையா, சொத்து தனம். ஸோ தெய்வ குணங்கள். ஸோ நிஜமான தனம் என்னன்னு சொன்னால் அந்த தெய்வீ சம்பத்தி இருக்கு. தர்மமே தனம், நாட்டுது பணம், துட்டு இல்லை. அடுத்தது சொல்கிறாரு யக்ஞம் என்ன? யக்ஞம் சார் ஹோமம் பண்ணுறது, கணபதி ஹோமம், அது யக்ஞம். தீவிரமான பூர்ணமான ஞான வைராக்கியங்கள் எங்கே இருக்கோ அந்த மனசு தான் யக்ஞமா. ஞான வைராக்கியங்கள். ஓகே, யக்ஞः அகம். ஓகே, இது பதங்கள் அங்கங்கே மாறி இருக்கு. ஞான சந்தேஷா, சாரி, அது வந்து தட்சிணைக்கு வரும். ஸோ யக்ஞன்னா அகமன்றார். இப்போது நான் சொன்ன அர்த்தம் மாதிரி அங்கே பதங்கள் இல்லை, ஞான வைராக்கியங்கள் பதம் இல்லை. ஞானமனை பதம் இருக்குது, ஆனால் அது வேறு அர்த்தம். அப்போ எப்படின்னா யக்ஞ அகம், நானே யக்ஞம் என்றார் பகவான். பகவானில் 6 குணங்கள் இருக்குது, அதையும் சொல்ல போகிறார் இப்போது அடுத்த ஸ்லோகத்தில்.
நமக்கு தெரியும் பொதுவாக கீர்த்தி, ஸ்ரீஹி, யசஹ, வீரியம், அப்புறம் வைராக்கியம், ஞானம், இதெல்லாம் இருந்த 6 பகவான். பூர்ண வைராக்கியம், பூர்ண ஞானம், பூர்ண ஸ்ரீ, கம்ப்ளீட் சொத்து, அப்படியெல்லாம் 6. ஸோ 11 எடுத்துகிட்டு அங்கே ஞான வைராக்கியம் இருக்குது பகவான் தான். அதனால நான்ன்றார் பகவான். அப்படின்னா பூர்ணமான அங்கே பூர்ண ஞானம் இருக்குது, பூர்ண வைராக்கியம் இருக்கு. ஸோ அதுக்குனால யஜ்ஞனம்னா அப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம என்ன கர்மம் செஞ்சிட்டு இருந்தால் கூட வாழ்க்கையில் பகவத்கீதை 4வது அத்தியாயத்தில் சொன்ன மாதிரி பல யஜ்ஞங்களும், எல்லா யஜ்ஞங்களும் தெரிஞ்சுக்கிட்டு ஞானத்தோடு பண்ணணும், அப்புறம் வைராக்கியத்தோடு பண்ணணும். ஆனால் கர்மலோ இந்த பதங்கள் ஒத்து வராது. ஞானம் வைராக்கியத்தோடனு ஞானத்துக்காகன்னா எதுக்கு இதெல்லாம் பண்ணவே வேண்டியதில்லை. ஒரு வேளை நீ பண்ணிட்டு இருந்தால் உனக்கு பண்ணணும்னு தோணுறதுன்னா, ஏன்னா சரீரம் இருக்கே, ஒன்றும் பண்ணலன்னா தேவையில்லாமல் வேறு எதிலாவது ஈடுபடுவேன். ஆனால் பெரும்பாலும் இந்த பாயிண்ட் புரியாது. அது எதுக்கு நீ நியமிச்சிருக்கேன்னு சொன்னால், நான் இது முன்னாடி இவ்வளோ அனுஷ்டானம் வச்சுருக்காங்க, முக்கியமாக பிராமணர்களுக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். இந்த அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு இருந்த வேலைக்கு எப்படி போகிறது சுவாமி? மத்தியானம் சந்தியா, அதிசந்தியானே காலையில் இப்படி பண்ண அப்படி. அப்போது அதுக்கு பதில் என்ன சொன்னாருன்னா, நீ வேலைக்கு போகாமல் இருக்கணும்னு தான் இப்படி வச்சுருக்காங்க. நீ வேலைக்கு போகிற மனுஷன் இல்லை, பிராமணனும் வேலைக்கு போகக்கூடாது. போன வேலை கூட உன்னோட அனுஷ்டானமாக இருக்கணும். ஏதோ போகிற ஏதோ பண்ணுற கோவிலோ பூஜை புனஸ்காரம் அனுஷ்டானமாக தான் இருக்கும். அப்புறம் உன்னோட அனுஷ்டானம் மீறி கூட அந்த கர்மங்களுக்குள்ளே கூட போகக்கூடாது. அப்படி நியமிச்சுன்னு ஒன்று அப்படியே அந்த வேதத்திலேயே உட்கார வச்சுட்டான். வேதத்திலே வேத பக்கம் உட்கார்ந்துக்கோ. அப்படியே ஒரு செட் ஆஃப் பீப்புள் பண்ணிட்டு இருந்தால் தான் அந்த வேதத்தினை காப்பாற்ற முடியும். அதனால சரி, அடுத்தது தட்சிணை என்னென்னா, யஜ்ஞம் இருந்தால் அங்கே தட்சிணை இருக்கணும் இல்லையா? அதனால மேலே சொன்னதுக்கு கரெக்டாக பொருத்தமாக இருக்கிற மாதிரி இங்கே பகவான் ஞானத்தினை உபதேசம் பண்ணுறது தான் தட்சிணாமா. அப்போ குரு கேட்குற எல்லோருக்கும் தட்சிணை கொடுக்குறாரு இல்லையா? இந்த தட்சிணைக்கு வேல்யூவே இல்லை. அதுக்கு ஏதோ பரிமாறி ஏதோ கொடுக்குறோம், சிஷ்யன் ஏதோ கொடுக்கணும் தோணும் கொடுக்குறான். ஏன்னா ஞானம் தானம், வித்யாதானம்னு பொதுவாக சொல்லுவாங்க. வித்யாதானத்துக்கு சமமான தானம் ஒன்று இல்லை இல்லையா? வித்யாதானம் தானத்துக்கு எல்லாத்துக்குள்ள சிறந்தது. ஸோ இங்கே என்ன சொல்கிறேன்னா, இந்த ஞானத்தின் உபதேசம் பண்ணுறது தான் உண்மையான தட்சிணை. சும்மா பணம் கொடுக்கறது மட்டும் இல்லை, பணமோ பொருளோ கொடுத்தோம் అనేది இல்லை இங்கே. அப்புறம் ஞான உபதேசம் அப்போ எல்லாரும் பண்ண முடியறதா என்ன சார்? யாரோ கொஞ்சம் பேர் குருஸ்தானத்தில் வியாசபீடம் மேலே உட்காந்து பண்ண முடியும்னா, அது அப்போ எப்படி எடுத்துக்கிறதுன்னா, நீ ஞானவானாக இருந்த, நீ ஆத்தியாத்மிக சாதகனாக இருந்த, நீ எங்கே இருக்கியோ யாரு கூட நீ பேசுறது செய்கிறது எல்லாம் பண்ணுறியோ, அங்கே உன்னுடைய பேச்சு உன்னுடைய சஜஷன், உன்னுடைய வார்த்தை அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நேர்மை மேன்மை உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அது அப்போ தட்சிணை ஆகிடும். ஞானம் கொடுக்குறேனே, வழிகாட்டுறேன், சிறந்தது சொல்லிகிட்டு இருக்கேன், ஸ்ரேயஸானது சொல்லிகிட்டு இருக்கேன், அவனுக்கு ஹிதமானது சொல்லிகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். சரியா? அப்புறம் பிராணாயாமம் என்ன, பலம் என்னன்னு கேட்டார். வாட் இஸ் த ஸ்ட்ரென்த்? பலம்னா பிராணாயாமமே தான் சிரேஷ்டமான பலமானது.
புஜபலம் இல்லை, கையுடைய மசில் பவர் இல்லை, பிராணாயாம பலம் என்றார். அதை பல விதமாக சிந்திக்கலாம். ஜஸ்ட்டு ஏன்னா பிராணம் சர்வத்துக்கு ஆதாரம். உபனிஷத்தில் பார்த்தோம் பிராணம்னு என்ன, அது எல்லாத்துக்கு பின்னாடி இருக்குது. ரை பிராணம்னு படித்தோம். அந்த பிராணசக்தி, இந்த பிராணம் சிம்பிளாக சொல்லணும்னா மனசுக்கு உடலுக்கு நடுவில் இருக்கிற பிரிட்ஜ். த பிரெத் இஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் த பாடி அண்ட் மைண்ட். ஓகே, ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய. அப்புறம் இட் இஸ் நாட் தட் மச் சட்டில். மனசு அளவு சூக்ஷ்மம் இல்லை, சரீரம் அந்த அளவுக்கு ஸ்தூலம் இல்லை. அதனால் பிராணாயாமம் இது ஒரு நாளில் 2-3 வாட்டி மூச்சுன்னு கவனிக்கிறது, அதெல்லாம் செய்கிறது. அப்படி உட்கார்ந்தும்போது பண்ணிட்டு இருந்தால் ஆக்சுவல் வீக்ஷண பிராணாயாமம் ஜஸ்ட்டு வாட்சிங் த நார்மல் ப்ரீதிங் பண்ணுவேன். என்ன ஆகிடுதுன்னா அது மனசுக்கு பலம் கொடுக்கும். ஆக்சுவலி பிராணத்தில் பலம்னு அர்த்தம் மனசுக்கு பலம் இல்லை. சாதாரணமாக சொன்னால் பிராணசக்தி, அந்த ப்ரீதிங் இதெல்லாம் சரியில்லாத போது, உடம்பு சரியில்லாத போது பாருங்கோ, ஜென்ரலாக இந்த மூச்சு காற்று, இந்த ரெஸ்பிரேட்டரி சக்தி இதெல்லாம் குறையிறதா. ஸோ அப்படி பார்த்த கூட ஸோ பிராணாயாமம் தான் பலம். அதனால தான் யோகிகள் அதை ரொம்ப தீவிரமாக அதில் ஆழமாக போய் பண்ணுறவங்க அதனால் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஒரு வாட்டி சாப்பிட்டா போதும், இல்லை துருவன் மாதிரி. ஓகே, வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டாவோ அப்படி. ஆனால் அந்த லைஃப் ஸ்டைலு நம்ம எல்லாருக்கும் வேதாந்திகள் எடுத்துக்கூடாது. நல்லா கவனிச்சு, நீங்கள் நல்லா 3-4 வாட்டி சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எல்லா கிளாஸும் கேட்டுகிட்டே இருங்க, சரியா? அது வேறு. நம்ம யோகா தான் நம்முடைய நோக்கம் இல்லை. அவங்க என்ன சாதிக்க போகிறாங்களோ அதில். அதனால் அப்படியெல்லாம் ரொம்ப தீவிரமாக பண்ணி சாதிக்க வேண்டியது. இப்படி இருந்து மோடரேட்லி லெஜிட்டிமேட்லி சிம்பிள் லிவிங்கில் இருந்தாவே போதும். அதனால் எதுவுமே எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடாது, அப்படின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது ரொம்ப. ஸோ அதனால் பிராணம். அடுத்தது பகோம ஐஸ்வரோ பாவஹ லாபோ மத்பக்திருத்தமஹ வித்யாத்மனி பிதா பாதஹ பிதா பாதஹ ஜுகுப்சா ஹ்ரீர கர்மசு. இங்கே தான் பக என்ன கேட்டார் கேள்வியில். பக அண்ண அதான் பகன்னா இந்த 6 எங்கே இருக்கிற அதுக்கு சேர்த்து பக அன்னு சொல்லி ஒரு சம்ஸ்கிருதத்தில் அது கருத்து பேர். பகவான் அதனால தான் யாருக்கிட்ட இந்த 6 இருக்கின்றது அவர் தான் பகவான், இல்லைன்னா ஈஸ்வரர். ஸோ மம ஐஸ்வரஹ கே பகஹ என்றார். என்னோட ஐஸ்வர்யம்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கிறாரு. நம்ம ஞாபகப்படுத்தணும், ஈஸ்வரபாவம், வீரியம், யசஸ், ஸ்ரீ, ஞானமு, வைராக்கியம் 6 வந்துச்சா. இது 6 சேர்ந்து பக. அது எனக்குள்ளே பூர்ணமாக இருக்கு. அதனால் என்னை பகவான் என்னை கூப்பிடுவாங்கன்னு சொல்லிக்கிறார் பகவான் கிருஷ்ணர். ஓகே, அடுத்தது லாபம் என்னன்னு கேட்டார். லாபம் பகவான் சொல்கிறாரு, என்ன மேலே ஒருத்தனுக்கு வருது, மனுஷனுக்கு அவன் ஹிருதயத்தில் பக்தி உருவாகிறது பாருங்க. பக்தி, பிரேம, அதுதான் சிறந்த லாபம். ஓகே, லாப மத்பக்தி உத்தம பக்தி. ஓகே, அப்படின்றார். உத்தமமான லாபம், நல்ல லாபம். இங்கே என்ன பக்தி வந்துச்சு, மிச்சம் எல்லாம் வேஸ்ட். அதனால் தனம், பிஸ்னஸ்ஸு, பென்ஷனு, தீபாவளி போனஸு எல்லாருக்கும் போனஸ் அதெல்லாம் வருதோ இல்லையோ, ஆனால் 10 பேர் கொடுக்கணும். அவங்க நிற்பாங்க இல்லையா. பக்தியே லாபம்.
ஒரு ஜீவனுக்கு மனிதனுக்கு ஹிருதயத்தில் பக்தி அது சின்னதாக பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது அப்புறம் நல்லா வளரும். இந்த பக்தியே இல்லாமல் வாழ்கிற மனுஷனை அவன் தான் பரம நஷ்டம் போகிற. அது எங்கே வரும்? அப்புறம் அடுத்தது வித்யான்னு என்னன்னு கேட்டார். வித்யான்னா படிப்பு சார். கான்வெண்ட்டுக்கு போனோம். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா சீட்டு எனக்காக பணம் கட்டிட்டாங்க. அது இல்லை. ஆத்மஸ்வரூபத்திலோ சத்தியத்திலோ பேதம் இல்லைன்னு உணர்ந்து பேர் வித்யா. மிச்சமெல்லாம் அவித்யா. நீ வித்யான்னு பேர் வச்சுக்கோ, ஸ்ரீவித்யான்னு பேர் வச்சுக்கோ, எப்படியாவது வச்சுக்கோ. உனக்கு ஆத்மஸ்வரூபம் ஆத்மனேது ஒன்று தான். நான் அதே தான், அவங்க எல்லாரும் அதே தான். ஆத்ம ஏகமனை, பேதம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் வித்யா. அது கொடுக்காம வேறு என்னென்னமோ தெரி வைக்கிறதுன்னா அதெல்லாம் பொய்யானது, அவித்யா. அபராவித்யா அவித்யான்னு சொல்லிட்டார் சங்கரர். அப்புறம் வெக்கப்படுறது ஹ்ரீ. ஹ்ரீ అనేది வெக்கப்படுறது. ஓகே, ஷை, ஃபீலிங் ஷை. எப்படின்னா, ஐயோ தர்மத்தில் சொன்ன மாதிரி பகவான் சொன்ன மாதிரி நான் இருக்க வேண்டிய இதத்தில் இருக்கிறவாமே இப்படி போகிறானே అని சொல்லிட்டு அந்த செஞ்ச தப்பு நடத்த கேரக்டர் இதெல்லாம் இந்த செயல்களை பற்றி வெக்கப்படணும். இப்படி செஞ்சிருக்கூடாது, அதுக்கு வெக்கப்படணும். செய்ய வேண்டியது செய்யலை, செய்ய வேண்டிய இடத்துல செய்யலை அப்படின்னு. அதுக்கு பேர் தான் ஹ்ரீ, வெக்கப்படுறது. அடுத்தது ஸ்ரீர்குணாநைரபேக்ஷா. ஸ்ரீகுணாநைரபேக்ஷாத் யஸ்சுகம் துக்கசுகாத்யயः. யஸ்சுகம் துக்கசுகாத்யய துக்கம் காமசுகாபேக்ஷா. பண்டிதோ பந்தமோக்ஷவித். தைன்யம். ஓகே, தைன்யம் என்னன்னு கேட்டார். தைன்ய பாவம். ஓகே, ரோடு மேலே அங்கே டிராஃபிக் கிட்ட அவனு பிச்சை கேட்குறவன் ரொம்ப தைன்ய பாவத்தோட அப்படி பண்ணணும். அப்போ தான் நிஜமாக இருக்கலாம், ஆனால் அப்படி ஆக்ஷன் பண்ணணும் இல்லையா? தைன்ய பாவத்தினை முகத்தில் காட்டுறது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சரி பாஹ்யமான விஷயங்கள் மேலே ஓகே ஏதோ ஆதாரப்பட்டு தைன்யமாக காட்டுறேன், ஆனால் மானசிகமாக பாஹ்ய விஷயங்கள மேலே ஆதாரப்படாமல் இருக்கிறது பேர் அதைன்ய பாவம். தைன்யம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர். இது அர்த்தம் எப்படி எதுக்குன்னா, ஸ்ரீ அண்ணா என்னன்னு கேட்டார். சாரி, அதுக்கு தான் அர்த்தம் சொல்லணும். அதில் தைன்யம் வருது. ஸ்ரீ அண்ணா ரிச்னஸ் அண்ணாம் இல்லையா? அந்த ஸ்ரீயன் நம்ம நார்மலாக தெரியுது. ஸ்ரீயன்னா யஷஸ், ஸ்ரேயஸ், ரிச். அதுக்கு அர்த்தம் இங்கே மானசிகமாக பாஹ்யமான விஷயங்கள மேலே. அப்படின்னா எமோஷ்னலி ஐ எம் நாட் டிபெண்ட், பட் ஃபிசிக்கல்லி ஐ ஹவ் டு டிபெண்ட் ஆன் மை சம்திங். சர்வெண்ட்டு, இவங்க அவங்க ஹஸ்பண்ட், வயசாகிடுச்சுன்னா குழந்தைங்க வந்து ஆதாரப்பட வேண்டியிருக்கும். ஃபிசிக்கல்லி எவ்ரிபடி நீட்ஸ் ஃபிசிக்கல். ஏன்னா அதை தானே சரீரம் தானே அதிகம் செஞ்சிக்க முடியாத ஒரு நிலை வரும். ஆனால் மென்டலி எமோஷ்னலி ஐ எம் நாட் டிபெண்ட். அதுதான் ஜாகிரதை இருக்கணும். அதுதான் வேதாந்தத்தினாலையும் பக்தினாலையும் ஞானத்தினால வர வேண்டியது. எமோஷ்னலி ஐ எம் நாட் டிபெண்ட் ஆன் எனிபடி. இஃப் இட் இஸ் தேர் ஃபைன், ஓகே. இஃப் இட் இஸ் நாட் தேர் ஃபைன், டபுள் ஓகே. ஐ வில் டெல் டு லார்ட். அப்படி இருக்கிறதுக்கு பேர். ஸோ ஆதாரப்படம் இருக்கிறது. அப்படி ஆதாரப்பட்டு இருக்கிறது தைன்யமன் எடுக்கணும். அப்படிப்பட்ட ஆதாரப்படுற குணம் அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான்
ஸ்ரீ என்றார். ஸ்ரீ அనే பதத்துக்கு அர்த்தம் பணம் இருக்கிறது மட்டும் இல்லை. அடுத்தது சுகம் என்னன்னு கேட்டார். சுகம் என்னன்னா சுக துக்கங்களுக்கு அதீதமான ஸ்வரூபனிஷ்டத்தில் இருக்கிறது தான் அத்தியந்த சுகம், யதார்த்தமான சுகம். சுகம்னா இந்திரிய போகம் இல்லை, ஏதோ வாய்க்கு கண்ணுக்கு வேண்டியது அல்ல அனுபவிக்கிறது இல்லை. புது ட்ரெஸ் தீபாவளிக்கு வாங்கி போட்டுக்கிறது பற்றி அது சுகம் இல்லை. நிஜமான சுகம் என்னென்னா சுகதுக்கங்களுக்கு அதீதமாக இருக்கிற ஸ்வரூபனிஷ்டனாக இருக்கிறதுக்கு பேர் யதார்த்த சுகம், நாட் போகம். போகம் అనేది என்னென்னா எதிலோ ஈடுபட்டா வருது, ஏதோ கூட ஈடுபடணும். சுகம் అనేది ஸ்வசுகம், சித் சுகம், ஆத்மசுகம். சுகத்துக்கு அர்த்தம் அப்படி சொல்கிறார் பகவான். கரெக்டு தானே? துக்கம் என்னன்னாரு. அப்புறம் கேள்வி கேட்டால் அந்த போக சுகத்தை விரும்புறதா துக்கம்னார். எவ்வளோ கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? போக சுகத்தினை அதுக்காக ஆசைப்படுற விரும்புகிறையே அதுதான் துக்கம். அப்படி என்ன பிராக்கெட்டில் எதுக்கணும்? போகம் இல்லை, எனக்கு கிடைக்கல, நான் அப்ளை பண்ணியிருக்கேன், ஓகே புக் பண்ணிட்டோம், ஆனால் வரல, கிடைக்கல. அதனால் வஸ்து இருக்கிறது பற்றி சொல்லலை. நிஜமான துக்கம் என்னென்னா உள்ள அந்த போகம் வேணுமன்னு ஒரு ஆசை இருக்க பாரு. ஓகே, போக சுகத்தினை விரும்புகிற ஒரு ஆசையே துக்கம். ஓகே, ஆசைப்பட துன்பம் தானே, ஆசை விட இன்பம் தானே. தமிழ், இன்னைக்கு தமிழ் பேசிக்க. பந்த மோட்சங்கள் என்ன? ஓகே, பண்டிதன் என்ன யாருன்னாரு. ஓகே, ಈ வேர்ட்ஸ் அங்கங்கே எடுத்து இப்படி. பண்டிதன் யாருன்னா பந்தவன் என்ன, மோட்சமன் என்னன்னு ரொம்ப தெளிவாக கிளியராக யாருக்கு தெரிஞ்சதோ அவனு தான் பண்டிதனும். சும்மா மேதா சூக்தம், துர்கா சூக்தம், எல்லா சூக்தம் படிக்கிற, சம்ஸ்கிருதம் படிக்கிற, கனபாட்டம் சொல்கிற பண்டிதர் ஓகே, சும்மா சாஸ்திர ஜானம், அதர்வைஸ் பகவத்கீதை பை ஹார்ட், அந்த ஸ்தோத்திரம் பை ஹார்ட், விஷ்ணு சஹஸ்ரநாமம் பை ஹார்ட். நிறைய பேருக்கு இருக்கும் அப்படி. அதெல்லாம் கிடையாது. பந்தமன் என்ன, மோட்சம் என்னன்னு வெரி கிளியராக தெரிஞ்ச அவன் தான் பண்டிதன். அதனால தான் பண்டித வேர்டு பகவான் கீதையில் உபயோகப்படுத்துவார் 2-3 இடத்துல. ஒரு இடத்துல சர்க்காஸ்டிக்காக அர்ஜுனன் அசோச்சானன்வசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம்ச பாஷசே கதாசூனகதாம் சூஞ்ச நானுஷோச்சந்தி பண்டிதாக. நீ பண்டிதன் மாதிரி பேசுகிறே, ஆனால் பண்டிதன் இப்படி துக்கப்பட மாட்டான், உனக்கு தெரியல. பண்டிதா நம்ம நார்மலாக கவித்துவம் சொல்கிறவர், எழுதுறவர் பண்டிதர். அவர் ரொம்ப பண்டிதர், வேதம் படித்தார் எல்லாமே. அது லோக்கல். ஓகே, பகவான் சொல்லுது பாரமார்த்திக அர்த்தம், சாஸ்திரம் அப்படின்னு சொன்னார். 42 மூர்க்கோ தேஹாத்யஹம் புத்திஹி, மூர்க்கோ பந்தா மன்னிகமஸ்மிருதஹ உத்பதச்சித்த விக்ஷேபஹ ஸ்வர்கசத்வகுணோதயஹ. மூர்க்கன் யாரு, முட்டாள் யாரு கேட்டார். மூர்க்கன் யாருன்னு, யார் சார்? ஒன்றும் படிக்காதவன் மூர்க்கன், அவனுக்கு ஏபிசிடி கூட தெரியாது. அப்படி சொல்லாத, நான் சொல்கிற கேளு. யாருக்கு தேகம், மனசு, இப்படிப்பட்ட இந்திரியங்கள் இது மேலே நான் இது என்னுடைய அபிமானம் இருக்கு, அவன் தான் மூர்க்கன். தேகாபிமானம் இருக்கிறவன் மூர்க்கன்.
தேகம், தேகாதி, தேகம், மனசு, புத்தி, இதெல்லாம் நான் நினச்சிக்கிறானே அவன் தான் மூர்க்கனு. இப்போ கணக்கு பார்த்தா எல்லாரும் எங்கே இருக்கு? படித்த முட்டாள். அதனால் உன்னுடைய படிப்பு எங்களுக்கு கணக்கே இல்லை. இது படி, சாஸ்திரம் படி, கேளு. அப்புறம் மார்க்கம் என்ன? ஆக்சுவலுக்கு சரியான வழி மார்க்கம் என்னன்னு கேட்டார் பதம். அங்கே என்ன அடையறதுக்கு, சத்தியத்தின் அடையறதுக்கு எந்த ஞானம் உதவி செய்கிறதோ அந்த ஞானமே தான் மார்க்கம், சத்தியத்தின் உணர்றதுக்கு. ஓகே, பகவான் இங்கே வந்து என்ன அடையறதுக்கு என்றார். நான் அதை சத்தியமாக வச்சுடுற வார்த்தை. என்ன அடையறதுக்கு எந்த ஞானம் உபயோகப்படுறதோ அதுதான் மார்க்கம். ஓகே, அப்புறம் அந்த அந்த மார்க்கத்தில் போகாமல் தப்பு வழி, தப்பான மார்க்கம் என்னன்னா அதுக்கும் கொடுக்குறாரு. சில இதெல்லாம் ஆப்போசிட்டும் சொல்ல சொன்னார் இல்லையா? இது புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யாமல் உன்னுடைய மனசு வந்து குழப்பறது ரொம்ப ரொம்ப அலைப்பாயுதே இல்லையா? பாட்டு நல்லா இருக்கும், அதுதான் தப்பு வழி என்றார். இதுதான் மார்க்கம், இது குறுக்கு குறுக்கு வடி, மாட்டிக்குவே தப்பு வடி. நோ நோ என்ட்ரி, நோ என்ட்ரி சைடு போகக்கூடாது. இதோட நிறுத்துகிறோம். 27 இதில் லாஸ்ட்டு தான், 42. அப்புறம் ஸ்வர்க்கம் என்னன்னு கேட்டார் உத்தவர். சத்வகுணம் எந்த ஒரு மனிதனிலோ வர்த்தில்லதோ, வளர்ந்துட்டே இருக்கிறதோ, ஆக்சுவலி ஸ்வர்க்கம் அనే பதத்தினை பிரித்தா ஸ்வகமனம் இஸ் த ஸ்வர்க்கம். எவ்வளோ ஆமாம், அப்படியா சார்? ஸ்வர்க்கம் சொல்லும்போது புராணத்தில் கதை நாங்கள் எங்கெங்கே பார்க்குறோம், உடனே இந்திரன் சந்திரன் அவங்களெல்லாம் ஞாபகம் வராங்க. ஸ்வஸ்வரூப கமனமேவ ஸ்வர்க்கம். சம்ஸ்கிருதம் எப்படி பேசினா அழகாக இருக்கு. சத்துவகுணம் எதெல்லாம் உனக்கு சத்துவகுணத்தினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கின்றது அதெல்லாமே சொர்க்கம்தான். ஒரு புஸ்தகமாகட்டும், ஒரு மனிதனாகட்டும், ஒரு இடமாகட்டும், பரவாயில்ல. அதனால் ஏதோ பரலோகம் அங்கெங்கோ இருக்கிறதா, பூஹு புஹ சுவஹான்னு சொன்னார் இல்லையா சார்? ஆமாம் சொல்லுவாங்க அது அப்படின்னு சொல்லி 27 விஷயங்களுக்கு பகவான் அழகாக விளக்கம் கொடுத்தார். இதெல்லாம் சிந்திச்சுட்டு இருந்தாவே எவ்வளவோ மனசு அப்பவே அடங்கி ஆனந்தமாக இருக்கும். மேலும் கொஞ்சம் ஸ்லோகங்கள் தான் அடுத்த சத் சங்கத்தில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.